நீங்கள் அரசியல் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் நீதிமன்றம் தீர்ப்பை கண்டிப்பாக நம்ம மதித்து தான் ஆகணும். அதில் குறிப்பிட்ட சில வார்த்தைகளும் நீதிபதி பயன்படுத்தியிருக்காரு. ஏன் கேட்டால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியும், ஒரு மாதிரி அது நீதிபதியாக சொல்கிறாரா, இல்லை வந்து அவருமே ஒரு ஆதரவாக பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லை, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் நீதிபதிகளையும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் அந்த நீதிமன்றங்களும் நீதிபதியும் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் வேணாமாங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இப்போ நம்ம நீதிபதியை விமர்சனம் பண்ண வேண்டாம், நீதிபதிகளை விமர்சனம் பண்ண வேண்டாம், தீர்ப்பை வேணாம், நம்ம தீர்ப்பை விமர்சனம். அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இதை நம்ம பேசுகிறேன் நான். அதுவும் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை கூட, அதாவது விளக்கமெல்லாம் ஓகே சரியா இருக்கு, மன்னிப்புன்னு ஏன் வார்த்தை இல்லை? காலையில் இதை நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும், மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு இதை பற்றி விசாரிக்கிறோங்கிற ஒரு டைம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கமலஹாசன் ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா ஃபிலிம் சேம்பருக்கு கொடுக்குறாரு. கர்நாடகா ஃபிலிம் சேம்பரில் அதை வாங்கி பார்க்குறாங்க. அதை வந்து நீதிமன்றத்தில் கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞர் வந்து வாசிக்கிறார். இதை பொறுமையாக கேட்ட நீதிபதிகள் எல்லாம் சரிதான், எந்த உள்நோக்கமும் கிடையாது, கன்னட மொழியை நான் வந்து எந்த குறைத்து மதிப்பிடலை, அதன் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறேன், பற்று வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, உங்கள் இங்கே எனக்கு என்னால் இங்கே ஒரு ஏதாவது பதட்டமான சூழ்நிலை வந்தால் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு கேட்குறாரு.